ஹலோ எய்ம்ஸ் நார்செட் ஆஸ்பென்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24/2/2026. ஸோ முன்னாடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஸோ 24/2/2026 வந்து உங்களுக்கு எய்ம்ஸ் நார்செட் நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்கான ஓப்பனிங் அப்ளிகேஷன் ஓப்பனிங் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ திங்ஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் அப்ளையிங். ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னன்றது, ஸோ ஃபஸ்ட் டைம் யாருன்னா அப்ளை பண்ண போகிறீங்கன்னா வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ். ஓகே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நோ வரி. ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இட்ஸ் ஃபார் நியூ கேண்டிடேட்ஸ். ஸோ இல்லை ஒரு சிலவங்க தெரியாத ஏஜ் கேட்டகரி தெரியல, ஃபீஸ் ரீஃபண்ட் என்ன தெரியல, ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன் பட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியல. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் ஈச் கேட்டகரி, எப்படி ரீஃபண்ட் பாலிசி இருக்கும், எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எப்படி இருக்கும், அது மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியலனாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே. ஸோ எய்ம்ஸ் நார்செட் இட்ஸ் அ நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். It usually conducted by the All India Institute of Medical Sciences. ஸோ இந்த கண்டக்ட் பண்ணுற பாடி யாருன்னா All India Institute of Medical Sciences. நேம் ஆஃப் த எக்ஸாம் இஸ் எய்ம்ஸ் நார்செட். ஸோ பர்பஸ், ஸோ என்ன பர்பஸ்க்கு அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க? ஸோ இன் ஆர்டர் டு ரெக்ரூட் குரூப் பி நர்சிங் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா. எதுக்காக? எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில், இந்தியாவில் இருக்க எல்லா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நார்செட் 9 வரைக்கும் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த இயர் 2026 பார்த்தா நார்செட் 10, நார்செட் 11 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நார்செட் 10க்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க February 24 ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு. இந்த அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் February 24. அப்ளிகேஷன் டெட்லைன் பார்த்தீங்கன்னா வந்து March 16, 2026. ஸோ எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா வந்து April 1, 2026. அண்ட் இதோடைய ப்ரிலிமினரி டேட் தான் April 1. வேறஸ் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து April 30. ஸோ ஸ்டேஜ் 1 April 11, ஸ்டேஜ் 2 April 30. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் திஸ் எக்ஸாம். ஸோ ஒரு கேட்டகரிக்கும் ஒரு மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து they need to pay 3,000 rupees as their application fee. ஸோ SC, ST, EWS பார்த்தீங்கன்னா வந்து 2,400 rupees வந்து அவங்க வந்து எக்ஸாம் ஃபீயாக பே பண்ணணும். இதுவே வந்து இப்போ PWBD கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுல தே ஆர் எக்ஸம்ப்டட். ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் மோட் த்ரூ நெட் பேங்கிங், டெபிட் கார்டு எதுனாலும் பே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபண்ட் பாலிசியை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா. இஃப் யூ ஆர் பிலாங் டு SC/ST கேண்டிடேட்ஸ், நீங்கள் SC/ST கேண்டிடேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் கட்டின ஃபீஸ் வந்து ஃபீ ரீஃபண்டட் ஆஃப்டர் அப்பேரிங் இந்த எக்ஸாம் வித் வேலிட் சர்டிஃபிகேட் அப்லோடட். ஸோ நீங்கள் எப்போ இந்த எக்ஸாம்ஸில் அப்பேர் ஆன உடனே வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் கட்டின ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ரைட். இதுவே வந்து ஓபிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் பே பண்ணது நோ ரீஃபண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போது நீங்கள் மல்டிபிள் பேமெண்ட்ஸ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா. ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறீங்க, மல்டி பேமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகாது March 16th அப்புறம் அந்த 1 monthக்குள்ளே ஒரு சிலவங்க வந்து ஒரே அப்ளிகேஷன் 2-3 டைம் ஃபீ பே பண்ணியிருப்பீங்க, தெரியாமல் பண்ணியிருப்பீங்க, இல்லை மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 monthக்குள்ளே க்ளோசிங் டேட்லேருந்து 1 monthக்குள்ளே ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் எக்ஸாமே அப்பேர் ஆகலைனா வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபீஸ் யூஷுவலி நாட் ரீஃபண்டட் இஃப் த கேண்டிடேட் இஸ் நாட் அப்பேர். ஓகேங்களா. ஈவன் யூ பிலாங் டு SC/ST கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர் அப்பேரிங் த எக்ஸாம் மட்டும் தான் ஈவன் SC/ST கேண்டிடேட்ஸ் கூட இந்த ஃபீஸை வந்து ரீஃபண்டாக நீங்கள் வாங்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிலிட்டி. யூஷுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் 18 to 30 years எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BSc நர்சிங், போஸ்ட் பேசிக் நர்சிங் ஆர் GNM முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் நர்சிங் கவுன்சில், ஓகேங்களா, ஸ்டேட் ஆர் இந்தியன் நர்சிங் கவுன்சில் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த GNM முடிச்சவங்க வந்து ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்கோன்னா 2 years கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேணும். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் நீங்கள் 2 years வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து 50 bedded ஹாஸ்பிட்டலாக இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ எவ்வளோ அப்பர் லிமிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் ஈச் கேட்டகரி. ஸோ ஜென்ரல் கேட்டகரி இல்லை எக்கனாமி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்கன்னா 30 years அவங்களுக்கு அப் டு 30 years வரைக்கும் அவங்க எழுதலாம். எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர். ஓகேங்களா. அப் டு 3 years which means up to 33 years வரைக்கும் எழுதலாம். அவங்களுக்கு வந்து 18 to 30 ஜென்ரல் 3 years ரிலாக்ஸேஷன் ஃபார் OBC. ST/ST பார்த்தீங்கன்னா வந்து SC/ST 35 years வரைக்கும். ஸோ 5 years ரிலாக்ஸேஷன் ஃபார் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ். இதே PWBD. ஓகேங்களா. அவங்க வந்து 40 years வரைக்கும் 10 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. சப்போஸ் ஒரு கேண்டிடேட் OBC ப்ளஸ் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 43 years வரைக்கும் எழுதலாம். 13 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. வேறஸ் பார்த்தீங்கன்னா வந்து PWBD அவங்க ப்ளஸ் SC/STயாக இருந்தாங்கன்னா 45 years 15 years ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா வந்து 40 to 45 years அந்த வேரிஸ் ஆகும் ஏஜ். ஸோ எக்ஸர்விஸ் மேன் இருந்தாங்க 5 years ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது.
ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு ஏஜ், ரிலாக்ஸேஷன், எலிஜிபிலிட்டி, ரீஃபண்ட் பாலிசி, அப்ளிகேஷன்ஸ் ஃபீ இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில ஸ்மால் திங்காக தெரிஞ்சாகணும். ஸோ அந்த டீல்ஸ்க்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறது. அகைன் பார்த்தீங்கன்னா வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு ரைட் ஃபார் நார்செட் 11 ஓகேங்களா. நார்செட் 11 நம்ம செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் வரும். ஸோ அதுக்காக நீங்கள் அப்ளை ஆகிறதா நம்ம டைனாமிக் அகாடமியில் பார்த்தீங்கன்னா வந்து நார்செட் 11க்கான கோச்சிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எனி கேண்டிடேட்ஸ் வாண்ட் டு ஜாயின் இந்த நார்செட் ஃபார் த நார்செட் 11 பேட்ச் யூ கேன் ஜாயின். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆர்ஆர்பி நர்சிங் எக்ஸாம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பர் எக்ஸாம்ஸ் கோச்சிங்ஸும் போயிட்டுருக்கு. தென் டிஎன்எம்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸ் எக்ஸாம் ஓகேங்களா, இதுக்கான கோச்சிங்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ எனி நர்சிங் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா இந்த நர்சிங் எக்ஸாம் எழுத மாதிரினா யூ கேன் ரெஃபர் அவர் சேனல் ஆஸ் தம் டு டேரக்ட்லி ஸ்பீக் வித் அவர் அகாடமி ஓகேங்களா. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், வேறு என்னென்ன திங்ஸ் எக்ஸாம் தேவைப்படும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் வி ஆர் ப்ரொவைடிங். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டிஎன்எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட், ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட், எய்ம்ஸ் சிஆர்இ ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம், டிஎன்எம்ஆர்பி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அண்டு எய்ம்ஸ் சிஆர்இ அண்ட் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கோச்சிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன் தமிழ்நாடு வி ஆர் ப்ரொவைடிங் இன்டகிரேட்டட் மெடிக்கல் கோச்சிங் ஓகேங்களா ஃபார் நர்சிங், ஃபார்மசிஸ்ட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்டு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ் ஓகேங்களா. ஸோ யாருன்னா இந்த எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் அவேர்னஸ், என்ன மாதிரி திங்ஸ், வேறு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது நர்சிங் முடித்தவங்களுக்கு, ஃபார்மசிஸ்ட் முடித்தவங்களுக்கு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் முடித்தவங்களுக்கு, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனும் நம்ம அகாடமி நம்பர் நீங்கள் கால் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அகாடமி கால் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேறு யாருன்னா தேவைப்பட்டால் ப்ளீஸ் ஷேர் டு தம். ஓகே, தேங்க்யூ.